இந்து முன்னணியை பொறுத்த மட்டும் அது தேவை. மற்றவங்களுக்கு அது ஒரு பழைய கதை ஆடல். அந்த அண்ணாவையும் பெரியாரையும் சொன்னதை மட்டும் சொல்லி திமுக காரவங்க சொல்றாங்க, இவங்களோட கொள்கை தலைவர்கள் சுப்பேத்தி விடுறாங்க. இப்போ ஒரு அரசியல்வாதியா இருந்திருந்தா இந்த மாதிரியான நொண்டி சாக்குகள் சொல்றாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவங்கள தரம் தாழ்த்திக்கிறாங்க. அவரு இந்த சூரசம்மாரம் அவர் இந்த சவுக்கால சாட்டையால அடிச்சுக்கிட்டது மாதிரியான சம்மாரமா இருக்குமா? சாமி வேணும்னா பழனிசாமி வேணும் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாரு போல எடப்பாடி பழனிசாமி. ஆனா இந்த சாமி வரலாம், இந்த சாமி வர்றதுக்கு மலை குறுக்க நிக்குது. பாஜக வரப்போகிற தேர்தலில் வாக்கு அதிகமாக வாங்கணும் அல்லது ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்லுறவை கெடுக்கிறது மாதிரியான ஒரு புதிய புதிய கதை ஆடல்களை கொண்டு வர வேண்டாம் அப்படின்றது நம்முடைய வேண்டுகோளாக. இந்த சீமானுடைய கூட்டங்களுக்கு அடுத்தபடியாக இப்போ இந்த மதுரை முருகன் மாநாட்டில் தான் அந்த விஷயத்தை நான் பார்த்தேன். முருக பக்தியை அரசியலாக்கி அந்த அரசியல் படுத்தப்பட்ட முருக பக்தர்களாக போகல. இப்போ அந்த முருகன் மாநாட்டில் இந்து முன்னணியோட செயல்பாடுகளை விளக்கும் விதமாக ஒரு காணொலி ஒளிபரப்பப்பட்டுச்சு. அதில் பெரியார் அண்ணாவை விமர்சனம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்குது. ஆமாம், அது அந்த காணொலியை தயார் பண்ணது இந்து முன்னணி. இந்து முன்னணி அந்த காணொலியில் நம்ம பார்த்தோம். அதில் இந்து முன்னணி எப்படி தோன்றுச்சு, எதுக்கு தோன்றுச்சு அப்படின்றத விளக்கக்கூடிய காணொலி, சின்ன காணொலி தாங்க, வீடியோ. எந்த மாதிரியான அந்த வரலாற்று சூழலை சொல்கிறாங்க, அப்புறம் இதனுடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சு, அந்த சூழலில் இது ஆரம்பிச்சது அப்படின்றது சொல்கிறாங்க. அந்த இந்து முன்னணியினுடைய தோற்றம், அதனுடைய தோற்றுவிப்பதற்கான அந்த காரணம், அதுக்கான சூழல், இது அவங்களுடைய பார்வையில் தான் சொல்ல முடியும். அந்த காலகட்டத்தில் அண்ணா பெரியார் இவங்க ரெண்டு பேரும் இந்து மதத்திற்கு எதிரானவங்களாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் தான், ஒரு நேரட்டிவ் தான் இன்றைக்கு வரைக்குமே செட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ணாவுடைய ஸ்டாண்டப் மாற்றிடுறாரு, காலப்போக்கில் அப்படி மாற்றிடுறாரு. தீவிர எதிர்ப்பெல்லாம் இல்லை. பெரியாருமே அவருடைய நிலையில் நிறைய தடுமாற்றங்கள் தான் இருந்திருக்கு. கடைசி கட்டத்தில் அவருடைய அந்த போராட்ட வடிவத்திலையுமே மாற்றங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. இந்து மதத்தை பற்றி விமர்சிக்கக்கூடியவர் ஒரு தேவை இருந்ததுனால ஆரம்ப கட்டத்தில் அதாவது மனிதர்கள் மத்தியில் வேறுபாடு இருக்கக்கூடாது, தீண்டாமை இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக அதை சொன்னார். அவர் ராஜாஜி கூட கடைசி வரைக்குமே நட்போட தான் இருந்தார். அதனால அவர் இந்து மதத்திற்கு எதிரானவராக இருந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு வரைக்குமே இந்த சில உதாரணங்கள் அந்த விஷுவலில் நம்ம பார்த்துருப்போம். இந்த பூணூல் பன்றிக்கு போட்டதாக இருக்கட்டும், இந்த செருப்பு உடைக்கிறது, இந்த செருப்பு மாலை போடுறது, அந்த மாதிரியான இந்த ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ், அது அதனுடைய சூழல் எந்த சூழலில் நடந்துச்சு, என்ன ஆகும் அப்படின்ற அந்த பின்புலத்திலிருந்து அதை அப்படியே அப்ரூவ் பண்ணி தனியாக பிரித்து எடுத்துட்டு அதை மட்டுமே அந்த இமேஜஸை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு அரசியல், அது இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை இன்றைக்குமே நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இதை ஒரு இஷ்யூவாகவே இல்லை, இதை இஷ்யூவாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இதை இந்து முன்னணியை பொறுத்த மட்டும் அது தேவை. மற்றவங்களுக்கு அது ஒரு பழைய கதை ஆடல், அதை விட்டுட்டு போயிடலான்னு தான் நினைக்கிறேன். இப்போ சர்ச்சை என்ன அப்படின்னா, அந்த காணொலி ஒளிபரப்பப்பட்டப்போ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களாக அந்த மேடையில் இருந்தாங்க, வரிசையா பொம்மைகள் மாதிரி உட்காந்துருந்தாங்க. அப்போ உங்களுடைய கொள்கை தலைவர்களை இது மாதிரி விமர்சனம் செய்து ஒரு காணொலி ஒளிபரப்பப்படுது, நீங்க அமைதியா உட்காந்துருந்தீங்க அப்படிங்கிறதா சர்ச்சையாயிருக்கு. யாரு சொல்றா இப்ப அப்படி? மற்ற அரசியல் தலைவர்கள் திமுக காரவங்க சொல்றாங்க. அந்த விஷுவல் அந்த காணொலியில கருணாநிதியையும் காட்டுறாங்க, ஸ்டாலினை காட்டுறாங்க, எல்லாரையும் வீரமணியை காட்டுறாங்க. அதை பற்றியெல்லாம் யாருமே இப்போ சொல்லலை. இந்த அண்ணாவையும் பெரியாரையும் சொன்னதை மட்டும் சொல்லி திமுக காரவங்க சொல்றாங்க, இவங்களோட கொள்கை தலைவர்கள் சுப்பேத்தி விடுறாங்க. இப்போ பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து இருக்கு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் இணக்கமா உறவு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகி ஜெல்லாகி ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி உருவாகி களத்துல இறங்கி சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க திமுகவுக்கு ஆப்பு வச்சது மாதிரி ஆகி போயிடும். அதனால எப்படியாவது இவங்க கூட்டணியில சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருக்கணும் அப்படின்றது
திமுகவினுடைய தேவை. அதை அவங்க செய்யறாங்க. ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, அடுத்து இவங்க பார்வைக்கு வருமே, அதிமுகவில் அந்த பொம்மைகள் மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க. இந்த காணொலி இப்போ வீடியோ போடும்போது அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? பார்த்துட்டு தான் இப்போ அந்த கூட்டத்தில் தானே இருந்தாங்க. கூட்டத்தில் இருந்தாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தானே அது. ஆனால் ஆர்பி உதயகுமார் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து அவங்க வந்து அரசியல் பேசுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாமல் அந்த தீர்மானக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த வீடியோ வந்து நாங்கள் பார்க்கவே இல்லை, பின்புறம் உட்காந்துருந்தால எங்களுக்கு பார்க்கவே. எங்க பின்புறம்னா எங்க போய் உட்காந்துருந்தாங்க? அந்த மேடைக்கு பின்னால உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எங்க கூட்டம் நடக்கும்போது எங்களுக்கு வந்து அது தெரியல அப்படிங்கிறாரு. சரி, விஷுவல் தெரியல, காதுமா கேட்காம போயிடுச்சு. அங்கே வந்து அந்த வீடியோ போடும்போது அந்த அவ்வளோ அத்தனை ஸ்பீக்கர்ஸை வச்சு தானே போட்டிருப்பாங்க. 5 லட்சம் பேருக்கு கேட்குற சத்தம் இவருக்கு எப்படி இங்கே பக்கத்தில் மேடைக்கு பின்னாடி இருந்தாராமா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, மேடை நாகரிகம் கருதி நாங்கள் அமைதியாக வந்துட்டோம், ஆனால் நாங்கள் வந்து இது மாதிரி இல்லை, அவர் தான் மேடைக்கு பின்னாடி தானே இருந்தவர். அப்படின்னா மேடை நாகரிகம் எங்கே வருது? இதெல்லாம் சும்மா, அதாவது மீட்டிங்க்கு போகிறாங்க இல்லையா, போகிறவங்க அவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஜனங்க கூடி இருக்குது. அந்த ஜனங்களுக்கு என்ன நடக்குது, என்ன செய்தி போய் சேருது அப்படின்றத எவ்வளவு கவனமாக உன்னிப்பாக ஒரு அரசியல்வாதி கவனிச்சிருக்கணும். சரி, இவங்க வந்து பார்க்கத்தான் முடியல, ஆனால் கேட்டிருக்கலாம், ஆடியோ கேட்டிருக்கோம். சரி, அது கூட கேட்கல, ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட என்னப்பா வீடியோ போடிக்கிட்டு இருக்கு, என்னப்பா அது அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? ஒரு பொறுப்புள்ள, அக்கறை உள்ள, கொள்கை பற்று உள்ள ஒரு அரசியல்வாதியாக இருந்திருந்தா இந்த மாதிரியான நொண்டிக் சாக்குகள் சொல்றாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவங்களே தரம் தாழ்த்திக்கிறாங்க. அதாவது நான் வந்து ஒரு அரசியல்வாதியா இருக்கிறதுக்கு தகுதியற்றவன் அப்படின்றத வெளிப்படையா சொல்றாங்க. அடுத்து அண்ணாமலைன்னு பேரை அவங்க மேடையில வந்து ஒரு பேசிட்டு இருக்கிறப்ப பேரை சொல்லாமையே வைப்பாகுது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலைக்கான வரவேற்பு இன்னமே இருக்கதா செய்து அந்த கூட்டத்துல பார்க்க முடிஞ்சுச்சு. ஆமா, கண்டிப்பா இருக்கு. இப்போ அண்ணாமலை பேசுகிறப்ப வந்து சூரக சம்ஹாரம் செஞ்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். அதாவது எச்சரிக்கை மணி அரசியல்வாதிகளுக்கு. இந்த ஆறுபடை வீடை பற்றி சொல்லும்போது அந்த சூர சம்ஹாரத்தை பற்றியும் அவர் சொல்லிட்டு வர்றாரு. அவர் இந்த சூர சம்ஹாரம் வந்து அவர் இந்த சவுக்கால சாட்டையால் அடிச்சுக்கிட்டது மாதிரியான சம்ஹாரமாக இருக்குமா, இல்லை ஆட்சி மாற்றுறதுக்கான சூர சம்ஹாரமாக இருக்குமான்றது தெரியல. ஏன்னா சில சமயங்களில் அவர் காமெடியாகவும் பண்ணி விட்டுறாப்புல அவருடைய செயல்பாடுகள். செருப்பு போட மாட்டேன் அப்படின்றாரு, அப்புறம் தலைவர் சொன்னார் அதனால நான் செருப்பை போடுறேன்றாரு. அப்புறம் இன்னும் அப்புறம் சவுக்கால அவர் யார் சொல்லி அடிச்சாருன்னு தெரியல. இப்போ சூரசம்ஹாரம் யார் சொல்லி எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. இல்லை அப்படி சூரசம்ஹாரம் பண்ணிட்டு இருக்கையிலே டபக்குன்னு யாராவது ஒருத்தர் வந்து எப்போ நிறுத்துப்பா அப்படின்னு சொன்னாக்கா அதை இடையில நிறுத்தி விட்டுட்டு அவர் போயிடுவாரா என்ன? எல்லாம் சும்மா இந்த ரெட்டரிக்ஸ் எல்லாம் செட் ஆகாது. இது மேடைக்கு ஓகே. அடுத்து இன்னொன்னு அவர் என்ன சொல்லியிருந்தாலும் எங்களுக்கு நிதி வேண்டாம், சாமி தான் வேணும். ஆமா, அந்த விஷயம் வேற சொல்றாப்புல. நிதி வேண்டாம் அப்படின்னு சொல்றது வந்து இந்த கருணாநிதி வேண்டாம், இன்ப நிதி வேண்டாம். உதயநிதி விட்டீங்க துணை முதலமைச்சர். இல்லை, உதயநிதி அவருக்கு வீட்டுல எல்லாம் கட்சியில எல்லாம் அவ்வளவு பெருசா நல்ல பேர் இல்லையா, அதனால உதயநிதியை தாங்க, உதயநிதிக்கு பதிலாக இன்ப நிதியை கொண்டு வர போறாங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சரி, அவங்க குடும்ப பிரச்சனை. சரி, அந்த மாதிரி அந்த நிதி வேண்டாம், சாமி வேணும்னா பழனிசாமி வேணும் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாரு போல எடப்பாடி பழனிசாமி. ஆனா இந்த சாமி வரலாம், இந்த சாமி வர்றதுக்கு மலை குறுக்க நிக்குது. என்ன மலை? அண்ணாமலை குறுக்க நின்னதுனாலதானே சாமியே வர முடியாம போயிடுச்சு. சொல்லுங்க, அடுத்து வந்து அவருமே சொல்லிட்டாரு, இந்துக்களுக்காக யாருமே குரல் கொடுக்கறது இல்ல, இந்துக்கள் வந்து ஒரு ஓர வஞ்சனையா நடத்தப்படுறாங்க அப்படிங்கறத அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆமா, இந்த விஷயம் எதுக்கு இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு நேரட்டிவை பாஜகவும் அது தொடர்புடைய அந்த கட்சிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி இந்த மதத்தை அடிப்படையாக வச்சு எப்பாடுபட்டாவது உருவாக்கணும் அப்படின்றதுக்காக இல்லாத ஒரு விஷயத்தை திரும்ப 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 சொல்லக்கூடாது. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை, இங்கே பாருங்க, நான் தமிழ்நாடு முழுக்கவே நான் தொடர்ந்து பயணப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா கிராமங்களுக்கும் போய்கிட்டு தான் இருக்கேன், மக்கள் எல்லாம் சந்திச்சுட்டு வர்றேன். இந்த மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக அவர்களை பாதிக்கக்கூடியதாக எந்த சமூகத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் இல்லை. அரசினுடைய செயல்பாடுகள் சிலது முன்ன பின்ன இருக்கலாம், இவங்க சொல்றது மாதிரி. இப்போ அதுக்கும் மக்களையும் கூறுபடுத்துறதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது ஒரு அனாவசியமான ஒரு நேரட்டிவ். இங்கே வந்து இந்துக்கள் யாரும் பாதிக்கப்படலை
இந்துக்களுக்கும் இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு இடையில சுமூகமான நல்லுறவு தொடர்ந்து இருக்கு. இந்த உறவை பேணி பாதுகாக்கணும் அப்படின்றதான் நம்முடைய வேண்டுகோளா இருக்குது. அதுதான் செய்யணும். நம்ம இந்த பாஜக வரப்போகிற தேர்தலில் வாக்கு அதிகமாக வாங்கணும் அல்லது ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்லுறவை கெடுக்கிறது மாதிரியான ஒரு புதிய புதிய கதை ஆடல்களை கொண்டு வர வேண்டாம் அப்படின்றது நம்முடைய வேண்டுகோளாக இருக்குது. அடுத்து வந்து இந்த இன்னொரு சர்ச்சை என்னன்னா, திருமாவோட விபூதி சர்ச்சை. அண்ணாமலை பேசுறப்போ திருமான் பெயரை குறிப்பிடாம இது மாதிரி ஓட்டுக்காக வந்து வேடம் போடுறாங்க, விபூதி அதெல்லாம் வந்து அழைச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. திருமாவும் இந்த விபூதி வச்சுட்டு செல்ஃபி எடுக்கிறதுக்காக அழைச்சிட்டு வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. ஆமாம் ஆமாம், திரும்ப அவர் விபூதி பேசிட்டு தான் அவரே சொல்கிறாப்புல, நான் 1/2 மணி நேரம் வச்சுருந்தேன், அதை பற்றி யாரும் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு. வச்சுருந்ததை பற்றிலாம் நான் அவர் அழிச்ச இடம், அந்த நேரம், அந்த இடத்துல அதை அழிச்சிருக்கிறாரு. அது என்ன அந்த அது வந்து ஒரு ட்ராமாவாக கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டாங்க. வீடியோ எடுத்தது நல்லா எடுத்துருக்குறாங்க. அவரு மொபைலை பார்த்துட்டு அழிக்கிறாரு, அதுக்கப்புறம் திரும்ப அழிக்கிறாரு, அப்புறம் டச்சப் பண்ண இது பண்ணுறாரு. என்னன்னா பொதுவாகவே இந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் வெளியில் போகும்போது, மேடைக்கு போகும்போது கொஞ்சம் டச்சப் பண்ணிட்டு தான் போகிறாங்க. முகத்துக்கெல்லாம் கொஞ்சம் பவுடர் போட்டு கொஞ்சம் அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணணுன்றதுக்காக மேடையிலன்னு அந்த இல்லாட்டினா அந்த இதாக இருக்கும், அதுக்காக கொஞ்சம் அது தேவைப்படுது, அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ திரும்ப இந்த மாதிரி செல்ஃபி எடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம லைட் வெளிச்சம் பாடும் அப்படின்ற டயத்தில் விபூதி அழிக்கணும். அதே சமயத்தில் இந்த டச்சப் வந்து இதாகிடக்கூடாது, கீசரி மேசரியாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் கவனமாக அதை அழிக்கிறாரு. அதனால தான் அது செய்தி ஆயிடுச்சு. சும்மா அப்படி போகிற போக்கில் இப்படி இழுத்து விட்டு இருந்தாருனாக்கா யாருக்கு என்ன தெரிஞ்சிருக்க போகுது? அது தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஏன் விபூதி அழிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? இல்ல, விபூதி ஏன் வச்சிருக்கணும்ன்ற கட்டாயம் என்ன? இல்ல, வச்சிருக்காரு. சாமி கும்பிடுறோம், சாமி கும்பிடும்போது சாமியை கும்பிடுறதுக்கான அடையாளமா எடுத்து வைக்கிறோம். அது 24 மணி நேரம் வச்சுட்டு இருக்கணும்ன்ற நிர்பந்தம் இருக்கிற வரையும் வச்சுட்டு போயிருக்கலாம்ல. இல்லைங்க, அது ஒரு போட்டோன்னு போறோம், அவர் வந்து ஒரு சூழல்ல ஒரு இதுல போட்டோ கொடுக்க போகும்போது அந்த ஒரு அடையாளம் இல்லாம பொதுவாக நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சது வந்து அது சரியான செயல் தான். அதை வந்து நம்ம குறையாவெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு இல்லை. அது என்னன்னா அவர் அழிச்ச அந்த இடம், அந்த விதம், அதுதான் ஒரு செய்திக்கான இந்த மாதிரி இப்ப நம்ம பேசுற அளவுக்கு அது ஒரு முக்கியமான செய்தி மாதிரி ஆகி போயிடுச்சு. இதை வந்து தனிப்பட்ட நம்மளுடைய பர்சனல் இது, அதை இக்னோர் பண்ணிடுறதான் சரி. சரிப்பா. இப்போ அந்த முருகன் மாநாட்டில் வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே அங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் இல்லை தொண்டர்கள் அவங்க வந்துட்டு அந்த சேர்லாம் வந்துட்டு அழகாக எடுத்து அடுக்கி வச்சுட்டு அந்த குப்பையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு அந்த இடமே வந்து சுத்தமாக காட்சி அளிச்சுது. அதாவது வந்தவர்களுடைய மனசுல எவ்வளவு சுத்தமா இருந்துச்சோ அந்த மாதிரி இடத்தையும் சுத்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க? நான் சொல்ல வரல, சொல்றாங்க. இல்லை, ஓரளவுக்கு அவங்களுடைய அந்த சிவிக் சென்ஸை நம்ம பாராட்டணும். வழக்கமாக அந்த கூட்டம்னு போகும்போது பார்த்தா அந்த விஜயனுடைய அந்த ஏர்போர்ட்டு இதாக இருக்கட்டும், அந்த இதுகளாக இருக்கட்டும், பொதுவாகவே இந்த அரசியல் கட்சியும் போனாலுமே ஒரு பெரிய அதாவது ஒரு போராட்டம் நடந்து முடிஞ்ச அந்த சூழ்நிலை. இந்த கலிங்கத்து பரணி நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்லை, அந்த நூலை பற்றி சொன்னாக்கா அப்படி இந்த நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு எவனும் வரமாட்டான். இதை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம். இல்லை, அந்த மாதிரி ஒரு போர்க்களம், அந்த போர் முடிஞ்சு எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்கும். பொதுவாக அப்படிதான் இருக்கும். இந்த இதை பொறுத்த மட்டும் இல்லை, அங்கே வந்திருந்தவங்க அந்த பக்தின்ற உணர்வோடு வந்ததுனால அந்த இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுட்டு போயிருந்தாங்க. தட் இஸ் சிவிக் சென்ஸ். புது இடத்துல எப்படி இருக்கணும், எப்படி வச்சுட்டு போகணுன்றது. எனக்கு தெரிஞ்ச இந்த அரசியல் கூட்டங்களில் சீமானுடைய கூட்டங்கள், நாம் தமிழர் கட்சி கூட்டங்கள் வந்து பொதுவாக இந்த மாதிரி ஒரு சிவிக் சென்ஸோட இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். பொறுப்பாக நடந்துக்கிடுவாங்க. அந்த இடத்த கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு அந்த இருக்கைகள்லாம் கொண்டு போய் ஒன்றா சேர்த்து வைக்கிறதும் சரி, அது கண்ட இடத்துலையும் கண்ட பொருளும் இல்லாமல் அப்படி யாரும் போட மாட்டாங்க. வழக்கம் அப்படி அவங்க செய்கிறது இல்லை. அப்படி ஏதாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் சுத்தமாக கலெக்ட் பண்ணி கொண்டு போய் போட்டுறது, அதெல்லாமே செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீமானுடைய கூட்டங்களுக்கு அடுத்தபடியாக இப்போ இந்த மதுரை முருகன் மாநாட்டில் தான் அந்த விஷயத்தை நான் பார்த்தேன். இந்த முருகன் மாநாடு வரக்கூடிய தேர்தலில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? முருகன் மாநாடு நடந்தது, இங்கே வந்திருந்த மக்கள் இவங்கெல்லாம் பார்க்கும்போது
பாஜக எதிர்பார்க்கக்கூடிய அந்த போலரைசேஷன் நடக்காது. அதுக்கு இது உதவாது. ஏன்னா வந்திருந்தவங்க எல்லாம் முருகன் மீது பக்தி உள்ள மக்கள். அவங்க முருகனை வைத்து அரசியல் செய்யப்படக்கூடிய ஒரு அரசியலுக்கு அப்படி வரல. அதை எதிர்பார்த்து அவங்க வரல. அவங்க 6 படை வீடு இருக்கு, அதை கும்பிட்டு முருகனை கும்பிட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு முருகன்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்தவங்க பெரும்பாலானவங்க. இந்த கட்சி சார்பாக வந்தவங்க தான் அந்த அரசியல் முனைப்போட வந்தவங்களா இருப்பாங்க. அதனால ஏற்கனவே கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த அது உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த பொதுவாக மக்கள், இந்த முருகனுக்காக வந்த மக்கள், அவங்க முருகனுக்காக வந்தாங்க. முருகனை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதில் பேசின சில அரசியலையும் கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க, நான் என்னை பொறுத்த மட்டும் அவங்க முருக பக்தர்களாகத்தான் வீட்டுக்கு போயிருக்கிறாங்களே தவிர முருக பக்தியை அரசியலாக்கி இந்த அரசியல் படுத்தப்பட்ட முருக பக்தர்களாக போகல.